வணக்கம். தற்போது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கின்றது. முல்லைத்தீவு முத்தியன்கட்டு இடதுகரை இராணுவ முகாம் இராணுவத்தினரால் ஒரு இளைஞன், அப்பாவி இளைஞன் அநியாயமாக கொடூரமாக கொலைவெறி தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு, அந்த கொலைவெறி தாக்குதலில் அந்த இளைஞன் கொல்லப்பட்டிருக்கின்றார். கொன்றவுடன் அந்த சடலத்தை மிகவும் கவனமாக அந்த சடலத்தை கடற்கரையில் போட்டிருக்கின்றார்கள். தற்பொழுது மக்கள் கொந்தளித்து கொண்டிருக்கின்றார்கள். இராணுவ முகாம் முற்றுகையிடப்பட்டிருக்கின்றது. போலீசார் அந்த மக்களை விரட்டி இருக்கின்றார்கள். தற்பொழுது இது ஒரு பெரிய பேசு பொருளாக காணப்படுகின்றது. முத்தியன்கட்டின் இடதுகரை இராணுவ முகாம், முத்தியன்கட்டு கடற்கரை இராணுவ முகாமில் உள்ள இராணுவத்தினரால் ஒரு அப்பாவி இளைஞன் அடித்து கொலை செய்யப்பட்டு முத்தியங்கட்டு குளக்கரையில் போடப்பட்டிருக்கின்றார், வீசப்பட்டிருக்கின்றார். இது சம்பந்தமான முறைப்பாடுகளை மனித உரிமை ஆணைக்குழுவில் அவருடைய சகோதரன் முறைப்பாடு செய்திருக்கின்றார். முல்லைத்தீவு போலீசாரிடமும் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. போலீஸ் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது. முத்தியங்கட்டில் வசிக்கும் எதிர் மன்னசிங்கம் கபில்ராஜ் வயது 34 என்ற இளைஞனே இவ்வாறு கொடூரமாக கொலைவெறி தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்டு மறுநாள் முத்தியங்கட்டு கரையில் வீசப்பட்டிருக்கின்றார். முத்தியங்கட்டில் வசிக்கின்ற எதிர்மன்னன் கபில்ராஜ் 34 வயது என்ற இளைஞன். இவர் ஒரு இளைஞர் என்று சொல்வதை விட குடும்பத் தலைவர். இவருக்கு மனைவி மற்றும் ஒரு பிள்ளை இருக்கின்றது. பிள்ளை 3 மாதங்கள் ஆன மிகவும் 3 மாதங்களே ஆன குழந்தை ஒன்றுக்கு தந்தையாக இருக்கின்ற நிலையிலேயே இந்த பரிதாப நிலை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. என்ன நடந்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற போது, வியாழக்கிழமை, அதாவது கடந்த வியாழக்கிழமை இரவு 7:30 மணிக்கு இந்த கபில்ராஜ் என்றவருக்கு ஒரு டெலிஃபோன் அழைப்பு வருகின்றது, தொலைபேசி அழைப்பு ஒன்று வருகின்றது. அந்த அழைப்பு எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால், முல்லைத்தீவு இடதுகரை இராணுவ முகாமிலிருந்து வருகின்றது. சில இடங்களில் இராணுவத்தினருடன் போலீசாருடனும் நட்புகளாக இருப்பார்கள். அவ்வாறு இருந்ததன் காரணமாகத்தான் இவருக்கு அந்த தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பு வந்தது என்று எண்ண தோன்றுகின்றது. அதே நேரத்தில் இந்த இளைஞனுடைய அழைப்பு வந்தபோது எவ்வாறான அழைப்பு வந்தது என்று சொன்னால், அந்த இராணுவ முகாம் தற்பொழுது அகற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. தற்பொழுது நாட்டின் சுமூகமான நிலை ஏற்படுத்தப்பட்டு யுத்தம் நீங்கப்பட்டு இராணுவ முகாம்கள் மற்றும் உயர் பாதுகாப்பு வலயங்கள் படிப்படியாக தளர்த்தப்பட்டு வருகின்ற நிலையில் இந்த இராணுவ முகாமும் அகற்றும்படி மேலிட ஓர்டர்கள் வந்ததன் பிரகாரம் அகற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே இந்த இராணுவத்தினர், அந்த முகாமில் இருந்த இராணுவத்தினர் குறித்த அந்த இளைஞனுக்கு தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி, நாம் எமது இராணுவ முகாமை அகற்றி கொண்டிருக்கின்றோம், உங்களுக்கு எங்கே ஏதாவது பொருட்கள் தேவை என்றால் வந்து எடுத்துக்கொள்ளுங்கள், நாங்கள் தகரங்கள் தேவை என்றால், உங்களுக்கு தேவை என்றால் தகரங்களை எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி அந்த இராணுவ வீரன் ஒருவர் இந்த கபில்ராஜுக்கு தொலைபேசி மூலம் அழைப்பை ஏற்படுத்தியிருந்தார். அப்போ இந்த அழைப்பை ஏற்படுத்தியதன் பின்னர் இந்த கபில்ராஜ் என்பவர் அந்த ஊரில் உள்ள ஏனைய 4 இளைஞர்களையும் சேர்த்து கொண்டு தங்களுக்கு தேவையான தகரங்களை எடுக்கலாம் என்று சொல்லி நம்பி அந்த முகாமுக்குள், அந்த அழைப்பை ஏற்படுத்திய பின்னர் அந்த முகாமுக்குள் சென்றிருக்கின்றார்கள். 5 இளைஞர்களும் அங்கு போன போது அங்கு அவர்கள் கொலைவெறி தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள், சரமாரியாக தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கின்றார்கள். திட்டமிட்ட ஒரு கொலை நடவடிக்கையாக இந்த நடவடிக்கை பார்க்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. தாக்குதலை ஏற்படுத்தின இராணுவத்தினர் 20க்கும் மேற்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகின்றது. இவர்கள் கம்பிகளால், தடிகளால், பொல்களால், துப்பாக்கிகளை கொண்டு மிகவும் மோசமாக தாக்கினார்கள். 20க்கும் மேற்பட்ட இராணுவத்தினர் சுற்றி வளைத்து தாக்குதலை மேற்கொண்டார்கள் என்று சொல்லப்படுகின்றது. எனவே தாக்குதலினுடைய மோசம் காரணமாக தப்பி பிழைப்பதற்காக 4 திசையும் இந்த இளைஞர்கள் தப்பி ஓடினார்கள் என்று சொல்லியும், அதே வேளையில் அவர்களுடைய அந்த அலறல் சத்தங்கள் அந்த முகாமையில் கேட்டது என்று சொல்லியும் அந்த மக்கள் தெரிவிக்கின்றார்கள். 5 பேரும் ஓடிய போது ஒருவர் மட்டும் இந்த நிலையில் அந்த இராணுவத்தினரிடம் அகப்பட்டு இவ்வாறு இறந்திருக்கின்றார் என்று சொல்லியும், ஏனைய 4 பேரும் தப்பி இருக்கின்றார்கள் என்று சொல்லியும், அவர்களுக்கும் படுகாயங்கள் என்று சொல்லியும் கூறப்படுகின்றது.
இது போன்ற காணொளிகளை நீங்கள் பார்ப்பதற்கு எமது காணொளிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொளிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இப்போ 5 பேரும் தப்பி ஓடி இருக்கின்றார்கள். அந்த 5 பேரும் தப்பி ஓடுகின்ற போது இந்த கபில்ராஜ் என்பவர் தான் அந்த இராணுவத்தினருடைய பிடியில் சிக்கி இருக்கின்றார். எனவே இவரை இரவிரவாக அடித்து கொலை செய்திருக்கின்றார்கள். அந்த கொலை செய்துவிட்டு இரவு முழுவதும் முகாமுக்குள் வைத்திருக்கின்றார்கள் என்ற சந்தேகம் ஏற்படுகின்றது. இதில் ஒருவர் காணவில்லை. அந்த ஒருவர் காணாதவர் கபில்ராஜ். கபில்ராஜின் மனைவி இது சம்பந்தமாக மறுநாள் போலீஸாருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. போலீஸ் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது. போலீஸ் விசாரணைகளில் அந்த ஊர் மக்கள் சொன்ன அதிர்ச்சியான சம்பவம் ஒன்று எல்லோருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அந்த முகாமுக்குள் கடந்த வியாழக்கிழமை இரவு அலறல் சத்தம் கேட்டது என்று சொல்லியும், அப்பொழுது அந்த ஊர் மக்கள் ஒன்று திரண்டு அந்த முகாமுக்குள் சென்று பார்த்தபோது தடிகள், கொட்டன்கள், கம்பிகள் கொண்டு மிக மோசமாக உள்ளே இளைஞர்களை தாக்கினார்கள் என்று சொல்லியும், அந்த இளைஞர்கள் முகாமில் இருந்து வெளியேற முடியாமல் தாக்கினார்கள் என்று சொல்லியும், மக்கள் முகாமுக்குள் இருந்து அந்த இளைஞர்களை மீட்டார்கள் என்று சொல்லியும், அப்பொழுது முகாமில் இருந்த 80க்கும் மேற்பட்ட இராணுவத்தினர் வெளியே பாய்ந்து வந்து அந்த இளைஞர்களை கலைத்து கொண்டு, அதாவது துரத்தி கொண்டு அந்த எல்லை மறையும் ஓடினார்கள் என்று சொல்லியும், அதில் 4 பேர் தப்பினார்கள். இந்த கபில்ராஜ் என்பவர் தான் அந்த இராணுவத்தினரிடம் எக்கச்சக்கமாக மாட்டிவிட்டார் என்று சொல்லியும், அவருடைய சடலம்தான் இந்த முத்தியன்கட்டு குளத்தில் இன்று காலை எடுக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி மக்கள் கூறியிருக்கின்றார்கள். அந்த சம்பவம் நடந்த இரவு அவருடைய மனைவி மதுசா முகாமில் கேட்டபோது, இங்கே அந்த முகாமில் இருந்த இராணுவத்தினர் ஒருவர் இவ்வாறு பதில் சொல்லியிருக்கின்றார். நாங்கள் இருவரை அதிமோசமாக தாக்கினோம். அதில் ஒருவர் கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார். அவருக்கு என்ன நடந்தது என்று எங்களுக்கு தெரியாது. நீங்கள் விடுகிறதுக்கு முன்னர் அவரை கண்டுபிடியுங்கோ என்று சொல்லி அவர் பதிலளித்தார். இதன் பின்னர் உடனடியாக முகாமை சுற்றி அங்குள்ள மக்கள் இரவிரவாக தேடினார்கள். அப்போ இரவிரவாக முகாமை சுற்றி அந்த சுற்றிய பகுதிகள் எங்கும் இரவிரவாக தேடினார்கள். இரவிரவாக தேடிய போதும் அவருடைய அந்த உடலங்களோ அல்லது அவரையோ மீட்க முடியவில்லை. மறுநாள் தற்செயலாக குளத்துக்குள் போட்டிருப்பார்கள். குளம் சற்று ஆழமாக இருந்தது. எனவே வலைகள் கட்டி இழுவலைகள் வைத்து அவர் அந்த குளத்தை சல்லடை போட்டு தேடினார்கள். அங்கும் கிடைக்கவில்லை. இவ்வாறான சூழ்நிலையில்தான் இன்று காலை அந்த கபில்ராஜின் சடலம் குளக்கரையில் வீசப்பட்டிருக்கின்றது. இந்த சடலம் இங்கே இவ்வாறு வருவதற்கு எந்தவித காரணமும் இல்லை. அதாவது இவர்கள் இன்று காலை தான் இந்த சடலத்தை கொண்டு வந்து போட்டிருக்கின்றார்கள். அப்போ இன்று அந்த வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் இராணுவ முகாமில் தான் அவர்கள் வைத்திருந்தார்கள். இன்று காலை தான் அவர்கள் கொண்டு வந்து போட்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி, இது ஒரு திட்டமிட்ட படுகொலை என்று சொல்லியும் அவருடைய உறவினர்களால் போலீஸாருக்கு முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. போலீஸார் விசாரணைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். விசாரணைகளை மேற்கொண்ட போலீஸார் இன்று மதியம் 3:30 மணிக்கு அந்த முத்தியங்கட்டு இடதுகரை இராணுவ முகாமில் இருந்த 5 இராணுவத்தினர் 5 அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். எனவே கடுமையான தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்ட இந்த தப்பி வந்த 4 இளைஞர்களில் ஒருவரிடம் வாக்குமூலம் பெறுவதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றார்கள். தற்பொழுது செம்மணி புதைக்குழி மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக இருக்கின்றது. இராணுவத்தினரால் பல வருடங்களுக்கு முன்னர் அடித்து கொன்று புதைக்கப்பட்ட இளைஞர்கள், யுவதிகள், குடும்பங்கள் என்று சொல்லி, சிசுக்கள் என்று சொல்லி, எந்தவித வயசு வேறுபாடுமின்றி மேற்கொள்ளப்பட்ட மிகவும் ஒரு கொடூரமான ஒரு செயற்பாடு தற்பொழுது வெளிக்கிளம்பி இருக்கின்றது. 100க்கும் மேற்பட்ட மனித உடலங்கள் மீட்கப்பட்டு கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் மக்களினுடைய மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கின்ற போது இன்று இந்த சம்பவம், அதாவது முத்தியங்கட்டில் இராணுவ முகாமில் இருந்த இராணுவத்தினரால் மிகவும் மோசமாக, மிகவும்
கொடூரமாக ஒரு இளைஞர் தாக்கி கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த சூழ்நிலையில் தற்பொழுது அனுரா அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுக்கப் போகின்றது? அனுரா அரசாங்கம் கடந்த கால குற்றவாளிகளை கைது செய்து கொண்டிருக்கின்ற வேளையில் தற்பொழுது குற்றவாளிகள் தங்களுடைய குற்றத்திலிருந்து சற்றேனும் தங்களுடைய மனநிலைகளை மாற்றாத இராணுவத்தினரை வைத்துக்கொண்டு இந்த நிலையில் சற்றும் தங்களை மாற்றியமைக்காத இராணுவத்தினரை எவ்வாறு அனுரா அரசாங்கம் சமாளிக்கப் போகிறது? அனுரா அரசாங்கம் இந்த இராணுவத்தினர் மீது எவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்கப் போகிறது என்று நாங்கள் சற்று பொறுத்திருந்து பார்ப்போம். தற்பொழுது இந்த கபில்ராஜின் சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக யாழ்ப்பாணத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கின்றது. உடற்கூற்று பரிசோதனையின் பின்னர் என்ன நடந்தது என்பது தெளிவாக தெரியும் என்று சொல்லியும் தற்போது இந்த சூழ்நிலையில் அனுரா அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் எவ்வாறு அமையும் என்று சொல்லி மக்கள் பெரும் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றார்கள்.